முதலீட்டு உலகத்துல ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அதாவது சந்தையோட ஏற்ற இறக்கத்தை சரியா கணிச்சு நம்ம வருமானத்தை அதிகப்படுத்த முடியுமா? வாங்க இன்னைக்கு இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு பிரபலமான ஆலோசனைய நம்ம எல்லாரும் எங்கேயாச்சும் கேட்டிருப்போம். அதாவது ரொம்ப புத்திசாலியான முதலீட்டாளர்கள் சந்தை பயங்கரமா சரியும் போது அந்த சரியான நேரத்துக்காக காத்திருந்து வாங்குவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இது நிஜமாவே வேலை செய்யுமா? இது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த செறிவுல வாங்குறது இல்லனா டாலர் காஸ்ட் ஆவரேஜிங், அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை மாசம் மாசம் தொடர்ந்து முதலீடு பண்றது, இந்த மாதிரியான உத்திகளை பத்தி டேட்டா உண்மையில என்ன சொல்லுது? சரி வாங்க இத பத்தி கொஞ்சம் டீப்பா பாப்போம். முதல்ல இந்த மாதிரி சந்தைய கணிக்கிற உத்திகள் எல்லாம் ஏன் நமக்கு இவ்ளோ கவர்ச்சிகரமா தெரியுதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதோட லாஜிக் ரொம்ப சிம்பிள் இல்லையா? உங்களோட சராசரி வாங்கும் விலை எப்போதுமே சந்தையோட சராசரி விலையை விட கம்மியா தான் இருக்கும். அப்போ இது கண்டிப்பா அதிக லாபத்துக்கு வழிவகுக்கணும், சரிதானா? சரி, இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. காஸ் பிசினஸ் ஸ்கூலை சேர்ந்த சைமன் ஹேலியோட ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு சக்தி வாய்ந்த அறிவாற்றல் பிழை அன்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம மூளை நம்மளையே ஏமாத்துற ஒரு விஷயம். இந்த டிசிஏக்கான வாதமே ஒரு தவறான ஒப்பீட்டை அடிப்படையா வச்சிருக்கு. அதனாலதான் அந்த உத்தி உண்மையில இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப சிறப்பானதா நமக்கு தெரியுது. இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது அந்த தந்திரத்தை கரெக்டா அம்பலப்படுத்துது. டிசிஏவா பெரும்பாலும் எப்படி ஒரு தவறான உத்தியோட ஒப்பிடுறாங்கன்னா, அந்த உத்திக்கு என்ன நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சு வேணும்னே தப்பான முடிவுகளை எடுக்கிற மாதிரி இருக்கு. இந்த அட்டவணை அந்த மாயையே இன்னும் அருமையா விளக்குது பாருங்க. டிசிஏ சூப்பரா தெரியறதுக்கு காரணம் அது ஒரு சாத்தியமே இல்லாத உத்தியோட ஒப்பிடப்படுது. யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு நிஜமான முதலீட்டாளரும் விலை குறைய போகுதுன்னு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி போய் அதிகமா முதலீடு செய்ய மாட்டாங்க இல்லையா? அப்போ டிசிஏவோட மேஜிக் ஒரு மாயன்னா, இன்னொரு பிரபலமான உத்தி இருக்கே, அதாவது கையில பணத்தை வச்சிருந்து சந்தை சரியும் போது மொத்தமா முதலீடு பண்றது. அது எப்படி? அது வேலைக்கு ஆகுமா? PW கேபிட்டல் செஞ்ச ஒரு ஆய்வுல இதற்கான பதில் ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க ஒரு சரிவுக்காக காத்திருக்கிறத விட உங்க கையில பணம் வந்த உடனே முதலீடு பண்றதுதான் தொடர்ச்சியா சிறந்த பலனை தந்திருக்கு. ஏன்னா நீங்க பணத்தை சும்மா வச்சிருக்கும்போது சந்தை ஏறிட்டா அந்த வாய்ப்பு செலவு உங்களுக்கு அதிகம். கண்டிப்பா நம்ம மாதாந்திர சிப் முதலீட்ட மாசத்தோட விலை ரொம்ப கம்மியா இருக்கிற நாள்ல பண்றது விலை அதிகமான நாள்ல பண்றவங்கள விட ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும் இல்லையா? மோதிலால் ஓசவுலோட ஒரு ஆய்வுல ஒரு 15 வருஷ காலகட்டத்துல மாசத்தோட மிக சரியான நாள்ல முதலீடு செஞ்ச ஒரு அதிர்ஷ்டசாலிக்கும் மிக தவறான நாள்ல முதலீடு செஞ்ச ஒரு துரதிர்ஷ்டசாலிக்கும் நடுவுல இருந்த வருமான வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? ஆச்சரியப்படாதீங்க, வெறும் 0.73% தான். 1%க்கும் குறைவு. இங்க நீங்க பாக்குற மாதிரி உங்க மாதாந்திர முதலீட்ட சரியான நேரத்துல பண்றதால கிடைக்கிற எந்த ஒரு சின்ன நன்மையும் நீண்ட காலத்துல கிட்டத்தட்ட முழுமையா இல்லாம போயிடுது. அப்போ முதலீடுகளை நுணுக்கமா டைம் பண்றதுதான் பணக்காரர் ஆகுறதுக்கான ரகசியம்னா அது உண்மை இல்ல. அப்போ எதுதான் வழி? எல்லா ஆதாரங்களும் ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்த நோக்கி தான் கை காட்டுது. இந்த மாதிரி குறுகிய கால ஏற்ற இறக்கம்தான் நம்மள மாதிரி முதலீட்டாளர்களை ஒருவித பயத்துல தள்ளி சந்தைய கணிக்க முயற்சி பண்ண வைக்குது. ஆனா நம்ம பார்வைய கொஞ்சம் நீட்டிச்சு பார்த்தா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்க முதலீட்டு காலத்தை நீங்க அதிகப்படுத்தும் போது நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு வரலாறு காணாத அளவுக்கு குறையுது. உண்மைய சொல்லணும்னா, நிஃப்டி வரலாற்றிலேயே எந்த ஒரு 10 வருஷ காலகட்டத்திலையும் நஷ்டம் வந்ததே இல்ல. ஒரு முறை கூட இல்ல. 0. அதுக்கு இதுதான் காரணம். நீங்க எவ்வளவு காலம் முதலீடுல இருக்கீங்களோ அந்த அளவுக்கு குறுகிய கால ஏற்ற இறக்கங்கள்லாம் சமமாகி கூட்டு வளர்ச்சியோட அசாத்தியமான சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்போ இந்த எல்லா தரவுகளும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண முதலீட்டாளருக்கு எது மிகச்சிறந்த அணுகுமுறைன்னு சொல்லுது? ஆதாரங்கள் ரொம்பவும் தெளிவா இருக்கு. சரியான நாளை தேடுறதை விட எத்தனை நாள் நீங்க சந்தையில இருக்கீங்கன்றதுதான் உங்க முதலீட்டு பயணத்தையே தீர்மானிக்கிற ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம். ஒருவேளை நீங்க இன்னும் அந்த சரியான தருணத்துக்காக காத்திருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க இழக்கிறது வெறும் வருமானத்தை இல்ல, விலை மதிப்பில்லாத நேரத்தை. இத பத்தி யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கத்துல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி.